लोकवीरं महापूज्यं सर्वरक्षाकरं विभुं पार्वती हृदयानन्दं शास्तारं प्रणमाम्यहम्. എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഗുരുസ്ഥാനീയരായ കാരണവന്മാരുടെ വാമൊഴികളിൽ മാത്രം ഒതുങ്ങി നിന്നിരുന്ന പല കഥകളും കാതോട് കാതോരം പകർന്നപ്പോൾ ദുർബലമായിപ്പോയി. ആധുനിക സമൂഹത്തിൽ നിന്നും അന്യമായിക്കൊണ്ടിരിക്കുന്ന ആചാരങ്ങളും അനുഷ്ഠാനങ്ങളും ഐതിഹ്യങ്ങളും എല്ലാം തന്നെ പുതുതലമുറയ്ക്കായി കരുതി വയ്ക്കുന്നതിനുള്ള ഒരു എളിയ ശ്രമമാണ് ഇത്. ഈ ശ്രമത്തെ നിങ്ങൾ ഏവരും അംഗീകരിക്കും എന്ന പ്രതീക്ഷയോടെ, ഏവരുടെയും അനുഗ്രഹത്തോടെ ഞാനിത് മരുതി ഭഗവതിയുടെ പാതാരവിന്ദങ്ങളിൽ സമർപ്പിക്കുകയാണ്. ഭഗവതിയുടെ കഥ ആരംഭിക്കുന്നതിന് മുൻപ് പാലക്കാടിൻ്റെ പ്രാന്തപ്രദേശങ്ങളിലൊന്നായ സുന്ദരമായ നമ്മുടെ നാടിനെക്കുറിച്ച്, അതായത് എത്തനൂരിൻ്റെ ഉത്ഭവത്തെക്കുറിച്ച് ഒന്നറിഞ്ഞു നോക്കാം. ശിവപാർവതി പരിണയത്തോടനുബന്ധിച്ച് ദേവാദിദേവന്മാർ എല്ലാവരും തന്നെ കൈലാസത്തിൽ എത്തിച്ചേരുകയും ഭൂമിക്ക് ഭാരം കൂടിയ കാരണത്താൽ ഒരു വശം ചരിയുകയും ചെയ്തു. ഇതിന് പരിഹാരമായി അഗസ്ത്യ മഹർഷിയെ ഭൂമിയുടെ മറുവശത്തേക്ക് അയക്കുവാൻ ശ്രീ പരമേശ്വരൻ ആജ്ഞാപിച്ചു. എന്നാൽ യാത്രയ്ക്ക് മുൻപ് എല്ലാവരും കൺകുളിർക്കെ വീക്ഷിക്കുന്ന ഈ തിരുക്കല്യാണം അടിയന് കാണുവാൻ ഭാഗ്യമില്ലല്ലോ എന്ന് വേദനയോടെ പറയുകയും അതിന് പരിഹാരമായി ഈശ്വരൻ അഗസ്ത്യൻ എപ്പോൾ ഞങ്ങളെ മനസ്സിൽ ധ്യാനിക്കുന്നുവോ അപ്പോൾ പാർവതി സമേതനായി കല്യാണ ഉടയാടയിൽ തന്നെ പ്രത്യക്ഷമാവാം എന്നരുളി ചെയ്യുകയും ചെയ്തു. അഗസ്ത്യ മഹർഷിയുടെ ഈ യാത്രയിൽ എത്തിച്ചേർന്ന സ്ഥലമാണ് അഗസ്ത്യനൂർ എന്നും കാലക്രമേണ ലോപിച്ച് എത്തനൂർ എന്നും അറിയപ്പെടുന്നത്. മിത്രം ദേവം മിത്രദേയന്നോ അസ്തു മനോരാധാര ഹവിഷാ വർദ്ധയന്തഃ തതം ജീവേമ സർവസവീരാ നവോ നവോ ഭവതി ജായമാനോന്നാം ചേതുഷുതാമേത്യഗ്രേ ഭാഗം ദേവേഭ്യോ വിദദാധ്യായം ചന്ദ്രമാ ശിരതി ദീർഘമായോ സുമംഗളീരിയം വധൂരിമാകം സമേതമശ്യത സൗഭാഗ്യമസ്യൈ ദത്വായാതാ സംവിപരേതന ഇമാൻ സ്വമന്ത്രമേ സ്വസ്തുപുത്രാകം സുഭഗാം കുരു. இறைவா, இது என்ன சோதனை? உலகில் இருப்பவர்கள் அனைவரும் ஒன்று கூடி தங்கள் திருமணத்தை காண ஆவலுடன் காத்திருக்கும் இந்த நல்ல தருணத்தில் நாங்களெல்லாம் குழப்பமடையும் அளவிற்கு
இப்பகுதி நிலமே தாழ்ந்து விட்டதே, என்ன காரணம்? இந்த அதிர்ச்சியை கண்டும் தாங்கள் ஏன் இன்னும் மௌனம் சாதிக்கிறீர்கள்? நாரதா, அதிர்ச்சி மகிழ்ச்சி இரண்டும் எனக்கு ஒன்றுதானே. திடீரென்று இந்த பகுதி நிலம் தாழ்ந்து விட்டதை நினைத்து நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். எனக்கும் பார்வதிக்கும் நடக்க இருக்கும் இந்த திருமணத்தை காண உலகத்தில் உள்ள நீங்கள் அனைவரும் இந்த ஒரே இடத்தில் ஒன்று கூடி நின்று விட்டதால் பாரத்தை சுமக்க முடியாமல் இந்த வடபகுதி நிலம் தாழ்ந்து தென்பகுதி நிலம் உயர்ந்து விட்டது. ஐயனே, இதற்கு இப்போது என்ன செய்வது? வேதனை வேண்டாம். ஒரே ஒருவர் மட்டும் தென்பகுதிக்கு சென்றால் இந்த நிலம் சமநிலை அடைந்துவிடும். அப்படிப்பட்டவர் யார் சுவாமி? அவன்தான் அகத்தியன். அகத்தியரா? ஆம் நாரதா. ஒரு குள்ள முனிக்கா அத்தனை வல்லமை இருக்கிறது சுவாமி? உருவத்தை பார்த்து அறிவை எடை போட்டு விடாதே நாரதா. அகத்தியன் உள்ளத்தால் உயர்ந்தவன், அடக்கத்தில் சிறந்தவன், ஆற்றலில் மிகப்பெரியவன். அவனை அனுப்பினால் நிலமும் சமநிலை அடைந்துவிடும். நீங்கள் விரும்பியபடி குறைவின்றி என் திருமணமும் நடந்துவிடும். அப்படியே செய்யுங்கள் சுவாமி. அகத்திய, இறைவா, என்னை ஆளாக்கிய பரம்பொருளே, எழுத்தை கூட்டி பேசத் தெரிந்த நாள் முதல் நமச்சிவாயவென்று உன் திருநாமத்தையே சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த எளியேனை உன் திருவடிகளில் சமர்ப்பிக்கிறேன். ஏற்றுக்கொள்ளுங்கள் ஐயனே. அகத்திய, என் திருமணத்தை முன்னிட்டு உலகத்தவரும் அந்த உலகங்களை காக்கும் தெய்வங்களும் ஏக காலத்தில் இங்கு ஒரே இடத்தில் கூடிவிட்டதால் பாரத்தை சுமக்க முடியாமல் இந்த வடபகுதி நிலம் தாழ்ந்து விட்டது. நீ தென்பகுதிக்கு சென்றால் இந்த நிலம் சமநிலை அடைந்துவிடும். ஆகவே உடனே புறப்படு. அத்துடன் தீயவைகளை அழித்து நல்லவைகளை நிலைநாட்டு. குறிப்பாக செந்தமிழ் செழித்தோங்கி நிற்கும் தென்பகுதியில் நான் உனக்கு தந்த தமிழை நீ வளப்படுத்து. ஐயனே, அடியேனுக்கிட்ட கட்டளையை திறமேற்கொண்டு நடக்கிறேன். முடிந்தவரை தீய சக்திகளை அழித்து நல்லவைகளை நிலைநாட்டி எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்று தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செய்து திரும்புகிறேன். ஆசி கூறுங்கள். சென்று வா. ஆண்டவா, ஒரே ஒரு வேண்டுகோள். என்ன அகத்திய? இறைவா, எல்லோரும் தங்களின் திருக்கல்யாணத்தை காண இங்கு கூடியிருக்கும் போது என்னை மட்டும் தென்பகுதிக்கு அனுப்புகிறீர்களே, இந்த எளியனுக்கும் அந்த திருக்காட்சியை காண ஆவல் இல்லாமல் இருக்குமா? அடியேன் கண்கள் மட்டும் என்ன பாவம் செய்தது ஐயனே? கவலை வேண்டாம். நீ எங்கிருந்தாலும் எம்மை எப்போது நினைத்தாலும் அப்போதே திருமண கோலத்தோடு தம்பதி சமேதராய் உனக்கு காட்சி தருகிறோம். சென்று வா. அகத்தியரே, பெரிய பொறுப்பு. பாவம், ஆர்வத்தில் ஆண்டவனிடத்தில் சரி என்று ஒப்புக்கொண்டு விட்டீர்கள். அனைத்தையும் செய்து முடிக்க உம்மால் முடியுமா என்று ஆற அமர ஒரு இடத்தில் உட்கார்ந்து நிதானமாக யோசித்து விட்டு பிறகு செல்லுங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் அருள் என்னுள்ளே இருக்கும் போது எல்லாவற்றையும் செய்து முடிக்க என்னால் முடியும். எனக்கு நம்பிக்கை இல்லை. செய்து முடித்து விட்டால், உங்களால் முடியாவிட்டால் என் பெயர் அகத்தியனும் அல்ல, நான் தமிழ் கற்ற முனிவனும் அல்ல. வருகிறேன். என்ன அதிசயம்! பார்க்கிறதா நாரதரே, அகத்தியர் இந்த பகுதியை விட்டு தென்பகுதிக்கு புறப்பட்டதும் இரவரின் திருமணமும் நடந்தேறியது, நிலமும் சமநிலை அடைந்துவிட்டது. അഗസ്ത്യ മഹർഷിയുടെ യാത്രയിൽ അദ്ദേഹം പ്രതിഷ്ഠിച്ച ശിവക്ഷേത്രമാണ് എത്തനൂർ മഹാശിവക്ഷേത്രം. എത്തനൂരിന്റെ ഉത്ഭവത്തെക്കുറിച്ച് നമ്മൾ അറിഞ്ഞു കഴിഞ്ഞു. ഇനി നമ്മൾ ഏവരെയും കാക്കും ദൈവമായ ആ മഹാമായ എത്തനൂരിൽ എങ്ങനെ അവതരിച്ചു എന്നതിനെക്കുറിച്ചാണ് പ്രതിപാദിക്കാൻ പോകുന്നത്. യശോദ പ്രസവിച്ച കുഞ്ഞിനെ കൊല്ലാനൊരുങ്ങുന്ന കംസന്റെ കയ്യിൽ നിന്നും വഴുതിപ്പോയ മായാദേവിയുടെ ഉത്ഭവത്തോടെയാണ് ഭാരതത്തിൽ ഭഗവതി ക്ഷേത്രങ്ങൾ ഉണ്ടായത് എന്ന് പറയപ്പെടുന്നത്. മരുതി ഭഗവതിയുടെ കഥ കണ്ണകയുടെയും കോവലന്റെയും കഥയുമായി ബന്ധപ്പെട്ടിരിക്കുന്നു.
കണ്ണകിയുടെ കാൽച്ചിലമ്പ് വിൽക്കാൻ പോയ കോവലനെ ഒരു തട്ടാൻ ചതിക്കുന്നു. കള്ളനെന്ന് തെറ്റിദ്ധരിച്ച് പാണ്ഡ്യൻ രാജാവ് കോവലനെ ശിരച്ഛേദം ചെയ്തു. പതിവ്രതയും സത്യവതിയും പുണ്യചരിതയുമായ കണ്ണകി ഭർത്താവിന്റെ മരണവാർത്തയറിഞ്ഞ് സംഹാരരുദ്രയായി. ശേഷം പാണ്ഡ്യരാജാവിന്റെ സദസ്സിൽ നടന്ന കാഴ്ച നമ്മൾക്കൊന്ന് കണ്ടു നോക്കാം. என் கணவன் கல்வனா? இல்லை 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 இல்லை. என் கணவன் கல்வனா? இல்லை 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 இல்லை. என் கணவன் கல்வனா? இல்லை 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 இல்லை. காவலரே, காவலரே! காவியும் நீரும் கையில் தனித்திறந்தும் ஆடி குடிமான வடிவம் கொண்டு ஒருத்தி வந்திருக்கிறாள் உங்கள் சந்திக்க என்ற நமது மன்னனிடம் தந்து சொல்லுங்கள். உடனே சொல்லுங்கள். சொல்ல மாட்டீர்களா? சொல்லுங்கள். அரண்மனை காவலர்களை மீறி ஆவேச கோலத்தில் உள்ளே நுழையும் நீ யார்? புறாவுக்கு உடல் தந்து புகழ்பெற்ற மன்னாரின் வரலாற்றை, தேர்காலில் மகனையிட்டு நியாயம் காத்த மனுநீதி சோழனது பெருங்கதையை, நீதியின் இலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகால் சோழனது பூம்புகாரை எனது ஊர் பெருவடிகன் மாசாத்துவானின் மருமகள். என் பேர் கண்ணகி. உன் முறையீடு என்னவோ? முத்து விளைகின்ற மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் மும்முரசு கொட்டி முத்தங்கம் வளர்த்து முக்கொடியின் நிழலிலே முத்தமிழை காப்பாற்றும் மூவேந்தர் பரம்பரையின் பெருமைதனை மூடியாக்க முடிபுரிந்த மன்னவனே, எந்த முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்று முழுவதும் தெரிந்து கொள்க. நீ யார்? கண்ணகி, கையில் தனித்திறம்புடன் வந்திருக்கும் கண்ணகி. நீதி வலுவான் நெடுஞ்செழிய பாண்டியனை துணிந்து இகழ்ந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி. என்ன? பாண்டிய மன்னா, ரோமாபுரியின் கொலுமண்டபத்திலே உனது தூதுவர்கள் இருக்கிறார்கள். இதோ பாண்டியத்து பேரவையிலே ரோமானியர்கள் வீரர்களாகவும் தூதர்களாகவும் வீற்றிருக்கிறார்கள். கடல் கடந்து கொடி கட்டி ஆளுகின்றாய். அந்த கொடிக்கம்பம் முறிந்து விட அயல் நாட்டார் இகழ்ந்துரைக்க உனது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பதையும் அறிந்திடுக அரசு, அறிந்திடுக. ஓ, கோவலன் மனைவி. கோவலன் மனைவி கிளம்பதருடைய கல்வனின் மனைவி. போதும். யாகாவார் ஆயினும் நாகாக்க மன்னா, நாகாக்க. யார் கல்வன்? என் கணவனா கல்வன்? இல்லை இல்லை, அவரை கல்வன் என்று குற்றம் சாட்டிய கைவர்களின் கல்வர்கள். ஆத்திரத்தில் அறிவு கண்ணி மூடிவிடாதே கண்ணகி. கையும் களவுமாக பிடிபட்டான் உன் கணவன். கல்வனை தமிழகத்து நீதி கொல்லாமல் விடாது என்பது உனக்கு தெரியுமல்லவா? நீதியின் இலக்கண முறைக்கும் நெடுஞ்செழிய பாண்டியனே, உனது நாட்டில் எதற்கு பெயர் நீதி? நல்லான் வகுத்ததா நீதி? அல்ல அல்ல, வல்லான் வகுத்ததே இங்கு நீதி. அதனால்தான் நான் வணங்குகின்ற தெய்வத்தை, என் வாழ்வு கருவூலத்தை சாவு படுகொலையில் தள்ளிவிட்டீர்கள். கொற்றவனே, குடைநிழலில் குஞ்சரம் ஊர்பவனே, எண்ணிப்பா, கொலு மண்டபத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோயில் மண்டபத்தோடு முடிவானே. சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பட்டவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல்
கொலைவாளின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானே, இதற்கு பெயரா நீதி, இதற்கு பெயரா நேர்மை, இதற்கு பெயரா நியாயம், இதற்கு பெயரா அரசு, உனக்கு பெயரா அரங்காப்பு மன்னன். என்ன அரசே, கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்தது அரசி கோப்பெருந்தேவியின் சிலம்பு. கோப்பெருந்தேவியின் சிலம்பில்லை, கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு. நம்ப முடியாது என்ன? நீயா நம்புவதற்கு? உன்னையா நம்ப சொல்லுகிறார்கள்? உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான், குற்றவாளி நீ. நான் குற்றவாளி? ஆம், நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்கள் பெருந்தன்மை பெரியவர்கள், இவர்களே இப்போது நீதிபதிகள். இவர்களால் கேட்டால் நல்ல தீர்ப்பு. ஆண்டோர்களே, அறிவு மிகுந்த சான்றோர்களே, அணிவேர் புறவிய ஆட்பெரும் படை கொண்டவன் பாண்டியன் என்பதற்காக நீதியின் பாதையை வளைக்காமல் ஆரிய படை கடந்தான், அவனையெல்லாம் புகழ் பெற்றான் என்ற கீர்த்தி திரையால் அவன் செய்த குற்றத்தை மறைத்து விடாமல் தாய் மேல் ஆணையாக, தமிழ் மேல் ஆணையாக, தாயகத்து மக்கள் மேல் ஆணையாக தீர்ப்பு கூறுங்கள், நல்ல தீர்ப்பு கூறுங்கள். கோப்பெருந்தேவியின் சிலம்பை கோவலன் திருடினார் என்பது குற்றச்சாட்டு. அதற்காக மரண தண்டனை. அது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு. அதற்கு மன்னன் பொறுப்பு. இது என் வழக்கு. வழக்குக்கு என்னம்மா ஆதாரம்? ஆதாரம் இதோ இந்த சிலம்பு. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பைத்தான் என் மனவாழ் விற்க வந்தார். மாமாவிகள் அவரை கொன்று குவிந்து விட்டார்கள். அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு? அவைகளில் ஒன்று என்னுடையது. அதற்கு அடையாளம்? அடையாளம் வேண்டுமா? 1000 கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக ஆக்கிக் கொள்ள துடிக்கிறாயே. இப்படி ஒரு கேள்வி நேருக்கு நேர் என் அத்தானை கேட்டிருந்தார், நீதி வழுவான் நெடுஞ்செழியன் என்ற பெயர் உனக்கு நிலைத்திருக்குமே, என் அத்தானின் உயிரும் தங்கி இருக்குமே. அம்மா, தேவி அணிந்திருப்பதில் ஒரு சிலம்பு உன்னுடையது என்பதை மெய்ப்பித்து காட்டுவாயா? மெய்ப்பித்து என்ன பயன்? இறந்து போன என் கணவனை எழுப்பி தருவீர்களா? பெற்றுண்ட தலைவனை ஒட்டி தருவீர்களா? முடியாதுங்களா? முடியாதுங்களா? ஆனால் ஒன்று, உயிர் போனதால் தொங்கிவிட்ட என் அத்தானின் தலை போல் உங்கள் தலைவரையும் தொங்க வைக்கிறேன். உங்கள் நீதி போனதால், நேர்மை போனதால், மானம் போனதால். மதுரை பாண்டியா, உனது மனைவியின் பழைய சிலம்பிலே உள்ள பறல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பிலே உள்ளவை மாணிக்க பறல்கள். அப்படியா? எங்கே பார்க்கலாம்? தேவி, இப்படி கொடு. இதோ பார். பார்த்தாயா முத்துக்களை? அடுத்த சிலம்பு. மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் அல்ல, ரத்த துளிகள். தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற ரத்த துளிகள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு. மாணிக்கங்கள். அமைச்சர்களே, பரம்பூரும் சான்றோர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீரை கவர்ந்து விட்டதா? வாய் அரைத்து விட்டதா? நெடுஞ்செழிய பாண்டியனின் அறம், மரம், திறன் அத்தனையும் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? ஐயோ, ஏன் இந்த வாட்டம்? தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா, நீ தலை உடைந்து நிற்பதை பார்த்து. தமிழ்நாட்டு மறைநூல் திருக்குறள் கேலி பேசுகிறது பாண்டியா, உன் நீதி வழங்க செய்தி கேட்டு. ஆனை சேனை 1000 எதிர்த்து வந்தாலும் அண்ணாந்த தலைகுனியாமல் பணி நடத்தும் பொழுது வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? வெற்றி திருப்பாறை எங்கே? 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 மன்னா, மாசு படரவும் மாநிலம் இகழவும் நீதி வழங்கிய உனக்கு செங்கோல் எதற்காக? சாபாடகம் புரிந்த உனக்கு மணிமுடி எதற்காக? வேந்தர் குலத்துக்கு இழிவு கற்பிக்க வந்த உனக்கு வெண்கொண்ட குறை எதற்காக? தேவையில்லை. அழு, என்னை காலமெல்லாம் அழவைத்த காவலனே அழு. என் காதலனை, என் கண்ணாளனை, கண்ணடைந்த மணவாளனை துடிக்க துடிக்க கொண்டு விட்ட பாவி அழு, அழு, நன்றாக அழு. கண்ணகி, உன் கணவன் கள்வனன். கள்வனன் ஆராயாமல் அவசரத்தில் கொன்று வருக அவனை என்று ஆணையிட்ட நானே கள்வன். நானே கள்வன். தமிழே, தாயகமே, என் தாயே,
என்னை மன்னித்து விடம்மா, என்னை மன்னித்து விடு. நீதி தவறியதால் வளைந்த செங்கோலை உங்கள் உயரையே கொடுத்து நிமிர்த்தி விட்டீர்கள். அரசே, நிமிர்த்தி விட்டீர்கள். அழியட்டும், ஒழியட்டும், எல்லாம் அழியட்டும். പാടൂർ രാധാകൃഷ്ണ പണിക്കർ അഷ്ടമംഗല്യ പ്രശ്നത്തിൽ പ്രതിപാദിച്ച ചില വസ്തുതകളിലേക്ക് നമ്മൾക്ക് കടക്കാം. സംഹാരരുദ്രയായി മധുര ദഹനത്തിന് ശേഷം മലയാണ്മ ലക്ഷ്യമാക്കി, അതായത് കേരളം ലക്ഷ്യമാക്കി നടന്ന കണ്ണകി വിശപ്പും ദാഹവും ക്ഷീണവും കൊണ്ട് വിവശയായി പുതുനഗരത്തിനടുത്തുള്ള അണിക്കോട് എന്ന ദേശത്ത് എത്തിച്ചേർന്നു. ഊരാളന്മാരായ നായന്മാർ നാടുവാഴും കാലം ഒരു സാധാരണക്കാരന്റെ കുടുംബത്തിലെത്തിച്ചേർന്ന കണ്ണകി ഭക്ഷണത്തിനായി അപേക്ഷിച്ചു. വന്നത് ദേശരഹസ്യം ചോർത്താൻ വന്ന ഒളിസേവക്കാരിയാണോ എന്ന് ശങ്കിച്ച് ഗൃഹനാഥൻ ഭക്ഷണം നൽകിയ ശേഷം നാടുവഴിയെ ഈ വിവരം ചെന്നറിയിച്ചു. ഊരും പേരും അറിയാത്ത ഒരു സ്ത്രീ ചാരവനിതയായിരിക്കും എന്ന് ശങ്കിച്ച് പിടിച്ചു കെട്ടിക്കൊണ്ടുവരുവാനും ശിക്ഷിക്കുവാനും നാടുവാഴി ഉത്തരവിട്ടു. നാടുവാഴിയുടെ അടുക്കലെത്തിയ കണ്ണകിയെ കണ്ട ഉടൻ വന്നത് ഒരു സാധാരണ സ്ത്രീയല്ല എന്നും സാക്ഷാൽ പരാശക്തിയുടെ ദിവ്യചൈതന്യമാണെന്ന് അറിയുകയും ചെയ്തു.
അറിയാതെ പറഞ്ഞും ചെയ്തും പോയ തെറ്റിന് മാപ്പപേക്ഷിച്ച് സാഷ്ടാംഗം നമസ്കരിക്കുകയും ചെയ്തു. ഒരു പിടി മണ്ണെടുത്ത് നാടുവഴിയുടെ കയ്യിൽ കൊടുത്ത് അദ്ദേഹത്തിൻ്റെ അധീനതയിലുള്ള 5 ദേശങ്ങളായ എത്തനൂർ, കുത്തനൂർ, വിളയനൂർ, വിളയഞ്ചാത്തനൂർ, വെമ്പലൂർ എന്നീ ദേശങ്ങളിൽ നിക്ഷേപിക്കുവാനും അന്നവും വസ്ത്രവും തന്ന ഈ ദേശങ്ങളിൽ ഭഗവതിയുടെ സാന്നിധ്യവും ചൈതന്യവും ഭക്തർക്ക് ഒരു മുട്ടും വരികയില്ല എന്നും അരുളി ചെയ്തു. തുടർന്ന് കണ്ണകി അഗസ്ത്യ മഹർഷിയാൽ പ്രതിഷ്ഠിക്കപ്പെട്ട ശിവക്ഷേത്രത്തിലെത്തി. മഹേശ്വര, വിശ്വേശ്വര, അങ്ങേക്ക് പ്രണാമം. ധർമ്മിഷ്ഠയായ കണ്ണകി ഭഗവതി ശ്രീ പരാശക്തിയുടെ അംശാവതാരമെന്നറിഞ്ഞാലും ഈശ്വരിയാണെങ്കിലും മനുഷ്യാവതാരമെടുത്താൽ വിധിക്ക് കീഴടങ്ങാതെ പറ്റില്ലല്ലോ. സംഹാരം വെടിഞ്ഞ് ശാന്തയാകൂ. അഗസ്ത്യനൂരിൽ ഭക്തജനങ്ങൾ ഈ ക്ഷേത്രത്തിന് പടിഞ്ഞാറായി ഭഗവതിയെ പ്രതിഷ്ഠിക്കും. വിവിധ പൂജകളാൽ ഇവിടുത്തെ ഭക്തജനങ്ങൾ ദേവിയെ തൃപ്തിപ്പെടുത്തും എന്നരുളി ചെയ്യുകയും ചെയ്തു. പരമേശ്വരന്റെ തിരുമൊഴികളിൽ പ്രതിപാദിച്ച പോലെ തന്നെ ഭഗവതിയെ ശിവക്ഷേത്രത്തിന് പടിഞ്ഞാറായി പ്രതിഷ്ഠിക്കുകയും മധുരയിൽ നിന്നും വന്ന ഭഗവതിയാകിയാൽ മധുര ഭഗവതി എന്നും കാലക്രമേണ ലോപിച്ച് മരുതി ഭഗവതി എന്നായി തീരുകയും ചെയ്തു. മരുതി ഭഗവതിക്ക് ഉത്സവങ്ങൾ കതിർ ഉത്സവത്തോടെയാണ് ആരംഭിക്കുന്നത്. ചെത്തിമിനുക്കിയ മുളകളിൽ 2 പാങ്കൊടകൾ ചാർത്തി പച്ച ഓല കൊണ്ടുള്ള രക്ഷയിൽ പുന്നെല്ലു നിറച്ച് വൃശ്ചികം 1 എന്ന് വരുന്നുവോ ആ ദിനത്തിൻ്റെ
മൂന്നാമത്തെ വെള്ളിയാഴ്ച എത്തനൂരിലെ ഗിരിജനങ്ങൾ ഭഗവതിക്ക് സമർപ്പിക്കുന്ന ചടങ്ങാണ് കതിർ. തുടർന്ന് മകരത്താലം, കുടിവെക്കും കളി,
ദൈവം മരുതിയമ്മ കുലദൈവം മരുതിയമ്മ കുടികൾക്കും കുലദൈവം തമ്പുരാ
ലോകർക്കും കുലദൈവം മരുതിയമ്മ കുലദൈവം മരുതിയമ്മ ലോകർക്കും കുലദൈവം തമ്പുരാട്ടി മുക്കാലി പീഠത്തുമേ അരയിരുന്നു മരുതിയമ്മ മുക്കാലി പീഠത്തുമേ അരയിരുന്നു മരുതിയമ്മ മുക്കാലി പീഠത്തുമേ അരയിരുന്നു മരുതിയമ്മ പീഠത്തുമേ അരയിരുന്നു മരുതിയമ്മ ഈ കൂടിയ കൈ തളരാതെ കാത്തരുക തമ്പുരാട്ടി കൂടിയ കൈ തളരാതെ കാത്തരുക തമ്പുരാട്ടി കൂടിയ കൈ തളരാതെ കാത്തരുക മരുതിയമ്മ കൂടിയ കൈ തളരാതെ കാത്തരുക പ്രതിഷ്ഠാദിനം
കുമ്മാട്ടി, ഏഴൊടുക്ക് താലം, ആയിരം തിരി എന്നിവ വിശേഷപ്പെട്ടവയാണ്. ഭാരതത്തിലെ 108 ദേവീക്ഷേത്രങ്ങളിൽ ഒന്നായ ചോറ്റാനിക്കര ഭഗവതിയുടെ ഭാവങ്ങളായ ലക്ഷ്മിയായും സരസ്വതിയായും കുടിയിരിക്കുന്ന അപൂർവം ക്ഷേത്രങ്ങളിൽ ഒന്നാണ് ഈ മരുതി ഭഗവതി ക്ഷേത്രം. ദേശപ്പൊലിമയ്ക്കും സകല ഐശ്വര്യങ്ങൾക്കും നിദാനമായി നിലകൊള്ളുന്ന മരുതി ഭഗവതി ഭക്തർക്ക് ഏവർക്കും കാക്കും ദൈവമായി നിലകൊള്ളുന്നു. സിന്ധൂരാരുണവിഗ്രഹാം ത്രിനയനാം മാണിക്യമൗലിപുരത്താരാനായകശേഖരാം സ്മിതമുഖീമാപീനവക്ഷോരുഹാം പാണിഭ്യാമളിപൂർണരത്നചഷകം രക്തോത്പലം ബിഭ്രതിം സൗമ്യാം രത്നഘടസ്ഥരക്തചരണാം ധ്യായേത് പരാമംബികാം ധ്യായേത് പദ്മാസനസ്ഥാം വികസിതവദനാം പദ്മഭദ്രായതാക്ഷിം ഹേമാഭാം പീതവസ്ത്രാം करकलितलसद्धेम पद्मां वराङ्गीं सर्वालङ्कारयुक्तां सततमभयदां भक्तनम्रां भवानीं श्रीविद्यां शान्तमूर्तिं सकलसुरनुतां सर्वसम्पत्प्रदात्रीं
सकुङ्कुमविलेपनामलिकचुम्बिकस्तूरिकां समन्तहसि ते क्षणां सशरचापपाशाङ्कुशाम् अशेषजनमोहिनीम् अरुणमाल्यभूषाम्बरां जपाकुसुमपासुरां जपविधौ स्मरेदम्बिकाम् अरुणां करुणातरङ्गिताक्षिं धृतपाशाङ्कुशपुष्पबाणचापाम् अणिमादिभिरावृतां मयूखैः अहमित्येव विभावये भवानीम्। श्रीमाता श्रीमहाराज्ञी श्रीमत्सिंहासनेश्वरी चिदग्निकुण्डसम्भूता देवकार्यसमुद्यता उद्यद्भानुसहस्राभा चतुर्बाहुसमन्विता रागस्वरूपपाषाढ्या क्रोधाकाराङ्कुशोज्ज्वला मनोरूपेक्षुकोदण्डा पञ्चतन्मात्रसायका निजारुणप्रभापूर मज्जद्ब्रह्माण्डमण्डला चम्पकाशोकपुन्नाग सौगन्धिकलसत्कचा कुरुविन्दमणिश्रेणी कनत्कोडीरमण्डिता अष्टमी चन्द्रविभ्राज दलिगस्थलशोभिता मुखचन्द्रकलङ्गाभ मृगनाभिविशेषका वदनस्मरमाङ्गल्य गृहतोरणचिल्लिका वक्त्रलक्ष्मी परिवाह चलन्मीनाभलोचना नवचम्पकपुष्पाभ नासादण्डविराजिता ताराकान्तितिरस्कारी नासाभरणभासुरा कदम्बमञ्जरीक्नुप्त कर्णपूरमनोहरा ताडङ्गयुगलीभूत तपनोडुपमण्डला पद्मरागशिलादर्श परिभाविकपोलभू नवविद्रुमबिम्बश्रीन्यस्कारिरदनच्छदा शुद्धविद्याङ्कुराकार द्विजपङ्क्तिद्वयोज्ज्वला कर्पूरवीडिकामोद समाकर्षिदिगन्तरा निजसल्लापमाधुर्य विनिर्भर्सितकच्चके मन्दस्मितप्रभापूर मज्जत्कामेशमानसा अनाकलितसादृश्य चिबुकश्रीविराजिता कामेशबद्धमाङ्गल्यसूत्रशोभितकन्धरा कनगाङ्गदकेयूर कमनीयभुजान्विता रत्नग्रैवेयचिन्ताकलोलमुक्ता पदान्विता कामेश्वरप्रेम रत्नमणिप्रतिपणस्वनी नाभ्यालवालरोमालिलताफलकुचद्वयी लक्ष्यरोमलताधारदा समुन्नेय मध्यमा स्तनभारदळन्मध्य पट्टबन्धवलित्रया अरुणारुणकौसुम्भ
वस्त्रभास्वत्कडितडे रत्नकिङ्किणिकारम्य रशनादामभूषिता कामेशज्ञातसौभाग्य मार्दवोरुद्वयान्विता माणिक्यमकुटाकार जानुद्वयविराजिता इन्द्रगोपपरिक्षिप्त स्मरतूणा भजङ्गिका गूढगुल्फा कूर्मपृष्ठ जयिष्णुप्रभदान्विता नखदीधिति संच्छन्न नमज्जनतामो गुण पदद्वय प्रभाजाल पराकृत सरोरुहा सिञ्चानमणिमञ्जीर मण्डित श्रीपदाम्बुज मराले मन्दगमन महालावण्यशेवधी सर्वारुणानवद्याङ्गी सर्वाभरणभूषिता शिवकामेश्वराङ्गस्था शिवा स्वाधीनवल्लभा सुमेरुमध्यशृङ्गस्था श्रीमन्नगरनायिका चिन्तामणिगृहान्तस्था पञ्चब्रह्मासनस्थिता महापद्माडवी संस्था कदम्बवनवासिनी सुधा सागर मध्यस्था कामाक्षी कामदायिनी देवर्षिगणसङ्घात स्तूयमानात्मवैभव खण्डासुरवधोद्युक्त शक्तिसेना समन्विता सम्पत्करी समारूढ सिन्धुरव्रज सेविता अश्वारूढाधिष्ठिताश्व कोटिकोटिभिरावृता चक्रराजरथारूढ सर्वायुध परिष्कृता ज्ञेयचक्ररथारूढ मन्त्रिणी परिसेविता गिरिचक्ररथारूढ दण्डनाथा पुरस्कृता ज्वालामालिनी काक्षिप्त वह्निप्राकारमध्यगा खण्डसैन्यवधोद्युक्त शक्तिविक्रमहर्षिता नित्या पराक्रमाडोप निरीक्षण समुत्सुका खण्डपुत्रवधोद्युक्त बाला विक्रमनन्दिता मन्त्रिण्यम्बा विरचित विजङ्गवधतोषिता विशुक्रप्राणहरण वाराही वीर्यनन्दिता कामेश्वरमुखालोक कल्पित श्रीगणेश्वर महागणेश निर्भिन्न विघ्नयन्त्र प्रहर्षिता भण्डासुरेन्द्र निर्मुक्त शस्त्र प्रत्यस्त्रवर्षिणी कराङ्गुरिनखोत्पन्न नारायण दशाकृते महापाशुपदास्त्राग्ने निर्दग्धासुरसैनिका कामेश्वरास्त्र निर्दग्धस भण्डासुरशून्यगा ब्रह्मोपेन्द्र महेन्द्रादि देव संस्तुत वैभव हरनेत्राग्नि संदग्ध काम संजीवनौषधि श्रीमद्वाग्भवकूटैक स्वरूप मुख पंकजा कंठाधक्कडिपर्यन्त मध्यकूटस्वरूपिणी शक्तिकूटैकतापन्न
कट्यथो भागधा